மக்களே இன்னைக்கான ஒரு 4வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது ப்ரோமோன்னு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அதுல எனக்கு ஈடுபாடே இல்லை. சொல்ல போனா அதுல வந்து கொஞ்சம் கூட எனக்கு ப்ரோமோ சொல்றேன்னு இது 4வது ப்ரோமோடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னடா 4வது ப்ரோமோனா எப்பயுமே எப்படி கொண்டு வருவாங்க, ஒரு த்ரில் மூமெண்டா கொண்டு வருவாங்க. எப்படின்னா பயங்கரமா இருக்கும். அந்த 4வது ப்ரோமோ பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஃபைட்டிங்கா இருக்கும், பயங்கரமான ஒரு சண்டையா இருக்கும், பயங்கரமான ஒரு எப்படின்னா ஒரு டாஸ்கா இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க எப்படின்னா ப்ரோமோலையும் நாங்க வந்துட்டு ஆடு கொடுத்து அதுல நாங்க வந்துட்டு ஆடு கொடுத்தவங்களுக்கு வந்துட்டு நாங்க ப்ரொமோஷன் பண்ணவங்களுக்கு வந்துட்டு நாங்க ப்ரொமோட் பண்ணுவோம், நாங்க இந்த ப்ரோமோ வச்சு கூட நாங்க ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சிடானுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டம் பகர் அந்த ஒரு ஃபேன் கம்பெனி இருக்குல்ல, அந்த ஒரு ஃபேன் கம்பெனியை வச்சு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க மக்களே. காலையில இருந்து சொல்ல போனா பிக் பாஸ் மேலே தப்பு இல்லை, ஏன்னா இவங்க வந்துட்டு கண்டென்ட் கொடுத்தா தானே காலையில இருந்து அவனுங்க கண்டென்ட் எடுத்து ஏதாச்சும் ஒரு ப்ரோமோல போட முடியும். அவனுங்களும் உள்ள இருக்கவங்களுக்கு கண்டஸ்டன்ட்டும் ஒன்றும் பண்ண முடியல. இவனுங்களாலேயும் வந்துட்டு ப்ரோமோ கட் பண்றவங்களும் நான் அப்பையில இருந்தே சொல்லியிருக்கேன், ப்ரோமோ கட்டிங் சரியில்லை, எபிசோடு சரியில்லை, சுத்தமா வந்துட்டு லைவ்ல வந்துட்டு அது ஒரு சீன் பேசிட்டு இருப்பாங்க, டப்புன்னு ஒரு கட்டு விழுந்து அந்த அடுத்த கேமராக்கு போயிடும், அது சரியில்லை. எனக்கு இவனுங்க வந்துட்டு ஒரு நிஜமே வந்துட்டு இந்த ஒரு மிஸ்டேக்கா பண்றானுங்களா இல்ல வந்துட்டு வேணுக்குன்னே இதெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வெளியில ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கறதுனால அந்த இதை பண்றானுங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா லைவ்லயே வந்துட்டு பயங்கரமான ஒரு தில்லுமுல்லாம் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 4வது ப்ரோமோல வந்துட்டு ஒரு இந்த ஒரு ராஜாராணி டாஸ்க், இதெல்லாம் ராஜாராணி டாஸ்க்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு, சாரி, ராஜாராணி டாஸ்க் வந்துட்டு நடக்குது. அந்த ராஜாராணி டாஸ்க் நடந்துகிட்டே தான் இருக்குது. அது நடந்துகிட்டு மட்டும் தான் இருக்கு, ஓடவுல ஓடியாலோ இல்ல, அப்படியே நடந்துகிட்டே தான் இருக்குது. அது ஒரு ஸ்டெப் வைக்கிறக்கே கிட்ட ஒரு நாள் ஆகுது, ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுது. இன்னைக்கு 2 ஸ்டெப் வச்சிருக்கு. அந்த 2 ஸ்டெப் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அது கடக்க கூட இல்லை. அது வந்துட்டு ராஜா எங்க இருக்காரு, ராணி எங்க இருக்காரு, இதுல வந்து மந்திரி யாரு, அது இதுன்ட்டு எனக்கே மண்டை வந்துட்டு குழம்புது. அப்படியே அப்படியே கொலாப்ஸ் ஆகுது. டே என்னங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டே ராஜா ராணி டாஸ்க் இப்படி ஆடா இருக்கும், இத்தனை சீசன்ல நான் பார்க்காத டாஸ்க் ஆடா, டே இத்தனை சீசன் நடந்துச்சு, இதுல வந்துட்டு பாருங்கடா டே பயங்கரமா இருக்கடா டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்த்தோம் ஷாக் ஆயிட்டேன், இவனுங்க என்னோட இப்படி பயங்கரமா பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஷாக் ஆகி பார்த்தா ஸோ இவனுக்கு கெட்டப்புக்கு மட்டும்தான், ஒன்லி மேக்கப்புக்கு மட்டும்தான் இந்த கண்டஸ்டன்ட் BB8 கண்டஸ்டன்ட்லாம் மேக்கப் வந்துட்டு எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணுமோ அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணுவானுங்க. ஆனா அதுக்கு உள்ள அந்த ஒரு கேரக்டரா இருக்கணுமா, நாங்களா இருக்க மாட்டாங்க, கேரக்டரெல்லாம் இருக்க மாட்டோங்க. எப்படி நாங்க போய் கேரக்டரா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி ஒண்ணுதான் அவனுக்கு இருப்பானுங்க. BB8 பிக் பாஸ் சீசன் 8ல இருக்கவனுங்க. இப்போ வந்து 4வது ப்ரோமோ வந்துட்டு இந்த ஒரு ராஜாராணி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு டாஸ்க் ஒன்று நடக்குது. என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் பகர் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்க் நடக்குது. அது எதை பத்தி பேஸ் பண்ணி வருதுன்னா ஒரு ஆடு, ஒரு ப்ரொமோஷன், ஓகேங்களா, ஒரு ஆடு கொடுப்பாங்களா, அப்ப ஆடு அவங்க காசு கொடுக்கணும், அதனால நாங்க வந்துட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. அது எப்படின்னா ஒரு தண்ணி இருக்கும், ஒரு எப்படின்னா ஸ்விம்மிங் பூல், சின்னதா ஒரு பலூன்ல வந்து தண்ணி ஊத்தி எப்படின்னா ஒரு அதுல வந்து ஒரு ஒரு 5 ஃபீட் அந்த ஒரு அளவுக்கு வந்துட்டு தண்ணி இருக்கும். அதுல வந்து கப்பல், சின்ன பேப்பர் கப்பலா இருக்கும். மொத்தம் வந்துட்டு 3 டைம், ஓகேங்களா, மொத்தம் 15 கப்பல். அந்த ஃபேனை வச்சு இந்த எண்டுல இருந்து இந்த எண்டை கொண்டு போகணுமா, இதுதான் டாஸ்கா. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, எங்க ஊர்ல மழை வரும்போது நான் தண்ணியில கப்பல் செஞ்சு விடுவேன், அதை ஊதி 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 கொண்டு போவேன். அந்த மாதிரிதான் இருக்கு டாஸ்க். சின்ன பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் வந்துட்டு இங்க கொண்டு வந்து வச்சா இது சின்ன கிளிப்புள்ள கூட இது விளையாண்டு அசால்ட்டா ஜெயிச்சுட்டு போயிடும். இவனுங்களுக்கு வேற டாஸ்க், அந்த ஃபேனை வச்சு வேற டாஸ்க் கொடுக்க முடியல போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னதான் உங்களை வச்சு பண்றது அப்படிங்கிறது தெரியல. அந்த ஃபேனை வச்சு ஒரு டாஸ்க் கொடுக்கறதுங்கிறது வந்து பல மேட்டர்ல இருக்கு. ஏன்னா ஆக்டிவிட்டி ரூம்ல வந்துட்டு ஃபேனை வச்சுட்டு அந்த ஒரு இது பறக்க விடுற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஆனா இவனுக்கு வந்துட்டு அப்படியே கப்பலை விட்டு அந்த ஃபேன் அப்படியே வச்சு 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 அப்படியே அந்த கப்பல் நிறுத்தி அந்த ஒரு எண்டு கொண்டு போகணுமா. அது சின்னதுதான், ஓகேங்களா, எவ்வளவு பிரச்சனை ஒரு சின்னதா தான் இருக்கும். அந்த ஒரு இதுக்கு வந்துட்டு கொண்டு போகணுமா. இது வந்துட்டு சாச்சனா குளிக்கிற தொட்டி மாதிரி இருக்கு. அது பார்த்தா குழந்தை எப்படி விளையாடுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு BB8க்கு வந்துட்டு டாஸ்க்கும் சரி, கண்டஸ்டன்ட் அப்படிதான் இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி விளையாட்டு சொல்லி கொடுக்கணுமோ அப்படிதான் இருக்கானுங்க. அண்ட் இதை வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க கேர்ள்ஸ் வந்து, அதை நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அண்ட் இவனுக்கு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது BB கண்டஸ்டன்ட் வந்துட்டு எப்படி இருக்காப்ல, அண்ட் இந்த ராஜாராணி டாஸ்க் எவ்வளவு வாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா, இல்ல சொல்றதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்க, மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.